வணக்கம். தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான அசோகமித்திரன் அவருடைய சிறுகதை வாசிக்கிறேன். டைரி. பஸ் வெகுநேரமாக மெதுவாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு பர்லாங்குக்கு ஒரு நிற்கும் இடம் என்றிருந்தாலும் அது எங்கும் நிற்காமல் போய்க் கொண்டிருந்தது. உட்கார்ந்திருப்பவர்களும் நிற்பவர்களுமாக நிறைந்திருந்தது தான் பஸ் நிற்காததற்கு காரணமாயிருந்திருக்கும். பஸ்ஸில் இருந்தவர்கள் அநேகமாக எல்லோரும் சினிமாவில் மாலை காட்சி பார்த்தவர்களும் ஆஃபீஸில் ஓவர் டைம் வேலை செய்தவர்களுமாக தெரிந்தார்கள். நிறைய ஆஃபீஸ் ஃபைல்கள் வைத்திருந்தார்கள். வீட்டுக்கு எடுத்து போய் படிப்பதற்கு போலும். படித்துவிட்டு குறிப்பெடுப்பார்கள், படுக்கப் போவார்கள், எழுந்திருப்பார்கள், ஆஃபீஸுக்கு போவார்கள், திரும்ப வேறு ஃபைல்களுடன் வீட்டுக்கு வருவார்கள், குறிப்பெடுப்பார்கள், தூங்கப் போவார்கள். ஒரு இடத்தில் பஸ் நின்றது. புறப்பட இடத்திலிருந்து அந்த இடம் வெகு தூரம். அவ்வளோ தூரமும் பஸ் நிற்காமல் ஊர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. நடுவில் 5-6 ஸ்டாப்புகளாவது இருந்திருக்க வேண்டும். ஆனால் நிற்காமலே வந்திருக்கிறது. அது முதலிலே நிரம்பிவிட்டது என்பதனால் இருக்கலாம். ஒருவேளை அந்த இடங்களில் யாரும் பஸ்ஸுக்கு காத்திருக்கவில்லையோ என்னவோ. சினிமா கொட்டகையில் மாலை காட்சி இன்னும் முடியாமல் இருக்கலாம். ஆஃபீஸில் ஓவர் டைம் வேலை செய்பவர்கள் என்ன ஃபைல்களை வீட்டுக்கு கொண்டு போவது என்று இன்னும் தீர்மானிக்க முடியாமல் இருக்கலாம். பஸ் மீண்டும் நகர ஆரம்பித்தது. ஏறும் இடத்தில் கம்பியை பிடித்து தொத்தி கொண்ட கண்டக்டர், முன்னுக்கு போங்கள், முன்னுக்கு போங்கள், எவ்வளோ தடவை சொல்வது, முன்னுக்கு போங்கள் என்று கத்தினார். யாருமே அதை சட்டை செய்யவில்லை. கண்டக்டரே கூட அவர் வெறுமனே ஒரு வரி கத்திவிட்டு அதை பற்றி யாதொரு சிந்தனையும் இல்லாதவர் போல் இருந்தார். அவருக்கு அது ஒரு பழக்கமாக போயிருக்கலாம். பஸ் புறப்பட்டவுடன் அப்படி கத்தாமல் இருந்தால் அவருக்கு நிலை கொள்ளாது. எப்படி டீ குடித்தவுடன் சிகரெட் இல்லை என்றால் இருக்குமோ அப்படி. காலையில் அவர் டீ குடித்த பின் புகைப்பிடித்திருக்கக்கூடும். அப்போது அவர் உறக்க கணீர் என்று கத்தியிருப்பார். ஆனால் இப்பொழுது சூரியன் சாய்ந்து எவ்வளவோ நேரமாகிவிட்டது. இருள் சூழ்ந்து எல்லாமே மங்கி கிடந்தன. நகரம், வானம், பஸ்ஸின் விளக்குகள், பிரயாணிகளின் முகங்கள் எல்லாமே கண்டக்டர் ஏதோ புழக்கத்தில் கத்துவது மங்களாகத்தானே இருக்க முடியும். கண்டக்டர் தன் அருகே ஒண்டிக் கொண்டிருந்த ஒருவனிடம் ஒரு வார்த்தை சொல்ல அவன் பஸ் படியிலிருந்து உள்ளே தன்னை திணித்து கொண்டான். அந்த மங்கள வெளிச்சத்தில் ஏதோ மனிதன் என்ற அளவுக்கே தெரிந்தாலும் அவன் கையில் ஒரு புத்தகம் இருந்தது தெரிந்தது. அது புத்தகம் அல்ல, அது ஒரு டைரி. அந்த வருஷம் கொட்டை எண்களில் அதன் மேல் அச்சடிக்கப்பட்டிருந்தது. அது அவனுடைய டைரியாக இருக்க வேண்டும். அவன் அதை இறுக பிடித்து கொண்டிருந்தான். ஆண்டு முடிய இன்னும் ஒரே நாள் இருந்தது. அதனால் அவன் அதை எங்கேயோ வைத்து பத்திரப்படுத்த எடுத்து போய் கொண்டிருப்பான். இத்தனை நாட்கள் ஆஃபீஸில் டைரி கொடுத்து கொண்டிருந்து விட்டு ஆண்டு முடியவே இப்போது வீட்டுக்கு கொண்டு போகிறான் போலும்.